ஹல்லேலூயா. வாசிக்க கேட்ட பகுதியில் இருந்து சில வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிப்போம். ஆமென். இங்கே விசேஷமாக தாவீதை குறித்து நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு தாவீது தேவனால் கற்பித்தபடியே அல்லது தேவனால் சொல்லப்பட்டபடியே தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆமென். ஆல்டர், பில்டிங் ஆல்டர் டு த லார்ட். தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் இங்கே காத் என்ற தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுக்கு உரைக்கிறார். ஏன் அப்படின்னா, முதல்ல இருந்து நம்ம அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரேல் ஜனங்களை கணக்கு பார்க்க சொல்கிறார். கணக்கு, இஸ்ரவேலர்கள் யூதா ஜனங்கள் யார் என்று என்ன செய்யுங்க, தொகையை கணக்கு பாருங்கள், கணக்கு பார்த்து எனக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை நாம் முதல் வசனத்தில் நாம் பார்க்குறோம். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரமெங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவராகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்று கேட்டார். பாருங்க, தேவன் நேசிக்கிற ஜனங்களை என்ன செய்கிறார், கோபப்படவும் செய்கிறார். இஸ்ரேல் மேலே என்ன வந்துருச்சு, கர்த்தருடைய கோபம் திரும்ப வந்துருச்சு. ஏன் வரணும், ஏன் இப்போ நாம் யார் மேலேயாவது கோபப்படுறோன்னா என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். யார் மேலே அதிகமாக கோவப்படுறோமோ அவங்கள நம்ம அதிகமாக நேசிக்கிறோன்னு அர்த்தம். சில பேர் மேலே நம்ம கோவப்படவே மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம். எப்படியாவது இல்லை போட்டோம், இல்லை நமக்கு என்ன அப்படின்னு போயிடுவோம். ஆனால் நம்ம வேண்டியவங்களுக்கு மேலே நம்ம கோவப்படுறோன்னா என்ன அர்த்தம், அவங்கள மறுபடியும் நம்ம வழிக்கு கொண்டு வர பார்க்குறோம், அல்லது அவங்க நம்முடையவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு கோபம் வரும். உண்மையா இல்லையா சொல்லுங்களேன். ஒரு வீட்டில் அடிக்கடிக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நிறைய சண்டை வரும், பார்த்துருக்கீங்களா? கோபமும் வரும், சண்டையும் வரும். ஏன் சொல்லுங்கள். ஆனால் அடுத்த நிமிஷமே என்ன ஆகிடும், அந்த கோபம் போயிடும், சண்டையும் போயிடும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் சண்டை போடுவாங்க அல்லது கோவப்படுவாங்க. உண்மையா இல்லையா? ஏன், அந்த நபர் நம்ம கூட இருக்கணும், நம்ம நேசிக்கிறோம், அதனால் அந்த சண்டை வருது. இல்லை பிள்ளைகள் மேலே கோவப்படுறோம். ஏன் அந்த பிள்ளைகள் மேலே கோவப்படுறோம், ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிள்ளை மேலே கோவப்படுறோம், நீ செய்யாத. ஏன், அந்த பிள்ளை நம்ம வழியில் இருக்கணுன்றதுக்கா, அல்லது ஏன் நம்ம அந்த பிள்ளைய நேசிக்கிறோன்றதுக்கா. நேசிக்கிறது அப்படி தான் வெளிப்படும். ஸோ ஆண்டவர் கூட பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் மேலே அநேக தடவை கோவப்படுறார். ஈவன் பாருங்கள், நியூ டெஸ்டமெண்ட்டில் பாருங்கள், அப்படி ஆலயத்துக்கு வரும்பொழுது விற்கிறவர்கள் இல்லை நிறைய பேர் இருக்கும்போது ஆண்டவர் கோவம் வருது. என்ன பண்ணுறாரு, அவங்களெல்லாம் அடித்து வெளியே துரத்துறார். ஏன், அவருக்கு யார் மேலே பாசம் இருக்கு, அந்த சபை மேலே இல்லை பாசம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் விரட்டுறாரு. ஜனங்கள் மேலே அன்பு இருக்கிறதுனால. ஸோ அன்பே இல்லைன்னா நமக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும்
நான் இப்போ ரோட்டில் போகிற ஒரு ஆள் மேலே போய் கோவப்பட முடியுமா? ஏன்பா நீ ஏன் வரல சர்ச்சுக்கு, நீ ஏன் வந்து மியூசிக் வாசிக்கலை, நீ ஏன் வந்து இதை பண்ணலை அதை பண்ணலை அப்படி நான் போய் கோவப்பட முடியுமா? ஏன் கோவப்பட முடியாது? அவங்களுக்கு எனக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. ஆனால் நம்ம சபையில் இருக்கிறவங்க மேலே என்ன பண்ணலாம், கோவப்பட முடியும். ஏன்? அவங்க மேலே கோவப்பட எனக்கு உரிமை இருக்குது. உண்மையா இல்லையா? ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் இதை பண்ணலை அதை பண்ணலை, என்னால் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஏன்னா அவங்கள நான் என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன். அல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தரும் அவருடைய பிள்ளைகளை எப்படி என்ன பண்ணுறாராம், நேசிக்கிறதுனால அவங்கள கடிந்து கொண்டு சிட்சிக்கிறாராம். எப்படி சிட்சிக்கிறாரு? எப்படி ஆகிலும் மானாவரியாக போகட்டும்னு கர்த்தர் விடாமல் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆமென். உண்மையாக இல்லையா? நம்ம கூட பெற்றோர்கள் அப்படி தான் கடிந்து கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மை வளர்த்து இந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவளுக்கு விரோதமாய் சொல்வதற்கு தாவீது ஏவப்பட்டான். ஸோ தேவன் அநேக நேரத்தில் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், கோவப்படுகிறதை பார்க்கும். மோசே கூட கோவப்பட்டார் இல்லை? அந்த கற்பலையெல்லாம் கட்டளையெல்லாம் கொண்டு வரும்பொழுது ஜனங்க என்ன பண்ணலை, தேவனை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, விக்கிரகத்தை செய்து கொண்டு இருந்தார். உடனே பயங்கரமான கோபம். தேவனோடு தான் பேசிட்டு வராரு, ஆனால் அவருக்கு எப்படி வந்துடுது, பயங்கரமான கோபம் வந்து அதை போட்டு உடைக்கிற அளவுக்கு கோபம். கர்த்தருடைய வார்த்தையே கீழே போடுற அளவுக்கு அவருக்கு கோபம் வந்தது. ஏன்? கர்த்தரை பின்பற்றாமல் அவர்கள் விக்கிரகத்தை பின்பற்றினது தான் அதற்கு அடையாளம். ஸோ ஆண்டவர் அவர் ஜனங்கள் மீது நிச்சயமாக என்ன பண்ணுவார், கோபப்படுவார். அதை நல்லா புரிஞ்சிங்க, சரிங்களா? தேவனுடைய வழியை எது என்று சோதித்து பார்த்து நீங்கள் அதில் தான் என்ன பண்ணணும், நடக்கிற நபர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் காண முடிகிறது. சரி, எதற்காக அப்படின்னு சொன்னால் முழுவதுமாய் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசோர் இடத்திலும் பாளையம் இறங்கி அங்கே இருந்து கீலேயாத்திற்கும் தாதீம் ஒத்சிக்கும் போய் அங்கே இருந்து தான்யானுக்கு சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கு போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானினுடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர்செபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார். தேவன் சொன்னதை அவர்கள் என்ன செய்தார்கள், செய்யும்படிக்கு எல்லா தேசங்களையும் நடந்து சுற்றி திரிந்தார். இராணுவ தலைவரும் கூட சென்று எத்தனை மாதம், 9 மாதம் 20 நாள் அளவு எந்தெந்த தேசங்களெல்லாம் சுற்றி திரிந்தார்கள் என்று சொல்லி நாம் இப்போ படித்தோம் இல்லைங்களா? ஸோ யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலில் பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தாங்களா? 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இல்லை, இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தாங்க. யூதாவில் எத்தனை பேர் இருந்தாங்க? 5 லட்சம் பேர். எப்படி எண்ணியிருப்பாங்கல்ல? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி கணக்கு பண்ணியிருப்பாங்க? அந்த நாட்களில் ஒரு கால்குலேட்டர் இல்லை, ஒன்றும் இல்லை. 8 லட்சம் பேர் இஸ்ரவேலிலும் யூதாவில் 5 லட்சம் பேர், மொத்தம் எத்தனை லட்சம் பேர்?
13 லட்சம் பேர். பாருங்கள், இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்பொழுதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்தபோது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது என்ன, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். 3 காரியத்தை அங்கே தாவீதுக்கு காத் என்னும் தீர்க்கதரிசி, அவர் தான் காரியங்களை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிற நபர். தேவனுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார், நேரடியாக எப்பவுமே பேச மாட்டார். தேவன் என்ன செய்ய மாட்டார், நேரடியாக பேச மாட்டார். என்ன செய்வார், தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார். ஸோ தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். விளங்குதா உங்களுக்கு? உங்ககிட்ட கூட தேவன் என்ன செய்ய மாட்டார், நேரடியாக நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டார். எப்படி பேசுவார், தேவனுடைய வார்த்தை மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, அல்லது செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். அதனால் ஒரு காலம் நினைக்காதீங்க, கர்த்தர் தனித்தனியாக வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே என்னுடைய கனவுல பேசுவார் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. யாராவது ஒருத்தருக்கு அப்படி அது ஒரு மிஸ்டீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரியே நடக்கிறது உண்டு. பட் எல்லாருக்கும் அது நடக்காது. விசேஷித்த ஒரு சிலருக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அது நடந்திருக்குது. அதனால தான் நான் அதை மறுக்க முடியல. செய்திலையும் கர்த்தர் நம்மோடு என் கூட பேசியிருக்கிறாரு, ஜபத்திலையும் பேசியிருக்கிறாரு. மற்றவர்கள் ஜெபிக்கும் பொழுது தீர்க்க தரிசனமாக அல்லது நேரடியாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். அதுவும் கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஸோ தரிசனங்களை நம்மால் என்ன செய்ய முடியும், காண முடியும். தரிசனங்களையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. அவர்களுக்கு தேவன் கிருபை அல்லது ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறது போல அது சில விசேஷித்த நபர்களுக்கு நடக்கிறது உண்டு. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னபடி தேவனுடைய தரிசனங்களை பார்த்து 1 மணி நேரம் கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கோமா ஸ்டேஜில் கூட இருந்திருக்கிறேன், சுய நினைவு இல்லாமல். ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமா நடக்குமா? எனக்கு நடந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்காது. எல்லா பாஸ்ட்டுக்கும் நடக்குமானா நடக்காது. அது நம்முடைய கரங்களில் கிடையாது. அது தேவன் நினச்சா நடக்கும். ஆமென். தேவன் நினச்சா உங்களுக்கு நடக்கும். ஸோ தேவன் நம்மோடு எப்படியெல்லாம் பேசுகிறாருன்றதை நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் நான் சில தவறு செஞ்சுறது உண்டு வாலிப வயசில். அப்போது கர்த்தர் என்ன ஒரு செய்தி கேட்க போகும்போது கர்த்தர் அந்த செய்தியிலிருந்து என் கூட பேசுவார். ஆமென். பேசியிருக்கிறார், நிறைய தடவை பேசியிருக்கிறார். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், தாவீது தன்னுடைய செய்த தவறை என்ன செய்கிறாரு, தேவன் கோபப்பட்ட பிறகு இல்லை, தேவன் கண்டிக்கும் பொழுது தேவனுக்கு எல்லாமே தெரியும், நமக்கு தான் தெரியாது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய இருதயம் என்ன, நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறதுனால தேவன் கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போக கூடாது. யோபு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இன்றைக்கி சப்ஜெக்ட் அது இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஆலோசனையாக சில காரியங்களை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா நிறைய நேரத்தில் நான் செய்தியை மட்டும்தான் சொல்கிறதுனால சில ஆலோசனைகளை உங்களுக்கு நான் சொல்கிறதில்லை. அதனால் உங்களுக்கு சில காரியங்கள் தெரியறதில்லை. அதனால் அதையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் சொன்னேன்,
தேவனுக்காக பலிபீடம் கட்டுவது, தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவதுன்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இங்கே தாவீது பாருங்கள், அவருடைய இருதயம் இப்போ தான் உணருது. என்ன உணருது? இந்த ஆல்டர், இந்த பலிபீடத்தை கட்ட சொல்லும் பொழுது தான் அவனுக்கு ஒரு உணர்வு வருது. என்ன? தேவனே, நான் என்ன பண்ணிட்டேன்? இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். தேவனுக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சுருக்கேன்? ஒரு பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன் என்று அங்கே ஒப்புக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கணும். அதனால் என்ன செய்தான் அப்படின்னா, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியினமாய் செய்தேன். நிறைய பேர் என்ன செய்கிறோம்? சில நேரத்தில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விடுகிறோம். மகா புத்தியினமான காரியங்களை நாம் என்ன பண்ணுறோம்? செய்து விடுகிறோம். ஸோ அதிலிருந்து நாம் என்ன செய்வோம்? தேவனிடத்தில் அறிக்கை செய்து அதை நாம் விட்டு விடுவது நல்லது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது ரொம்ப நல்லது. ஆமென். அல்லேலூயா. இன்னும் யாருமே ஆமென்னு சொல்ல மாட்டேறீங்க. சில நேரத்தில் நம்ம தவறு செய்கிறது உண்மைதான். நாம் தேவன் கண்டிக்கும் பொழுது, தேவன் உணர்த்தும் பொழுது நாம் என்ன செய்யணும்? அதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? அதை விட்டு விடுவது நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் தேவனுடைய கோபம் அதிகமாய் வரும் என்பதில் சந்தேகம். ஏன்? நம்மை அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் பாவமே செய்யலை, ஆனாலும் அவனுக்கு பிரச்சனை வந்தது. பாவமே செய்யலை, ஆனாலும் அவனுக்கு பிரச்சனை வந்தது. என்ன செய்தான்? எல்லாம் இழந்து போனாலும் அவன் ஒரு அறிக்கை சொன்னான் பாருங்கள். என்ன அறிக்கை? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? நம்ம ஆசீர்வாதம் பெறும் பொழுது ஆண்டவரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதே வாய் என்ன செய்யுது? ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா? இல்லை, அவரை நாம் என்ன செய்கிறோம்? திட்டுகிற ஒரு நபராய் கூட சில நேரத்தில் மாறி போகும். உண்மையா இல்லையா? சொல்லுங்கள். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நன்மையும் பெற்றுக்கொள்ளலாம், தீமை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஏன் யோபுடைய காலத்தில் அனுமதித்தார்னு சொன்னால், யோபு பிசாசுக்கு எதிர்த்து நிற்காததுனால தான் அவனுக்கு பிரச்சனை. ஏன்னா அப்போது பிசாசு தோற்கடிக்கப்படலை. ஆனால் இப்போ பிசாசு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான், நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க. அதனால் நாம் யோபு பெற்ற சூழ்நிலை நாம் பெற வேண்டும்ன்ற அவசியம் இல்லை நமக்கு. ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. யோபுடைய காலம் வேறு, இது ஜெயம் பெற்ற ஒரு காலம். ஆமென். விடுதலை அடைந்த ஒரு காலம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு காலம். முன்பு அப்படி இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. அதனால் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அநேக காரியங்களை. ஆமென். இப்போ நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் முழங்கால் படிட்டு பிசாசை என்ன செய்ய முடியும்? நம்மளால் தோற்கடிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் முன்னாடி அப்படி இல்லை, பிசாசுக்கு அனுமதி கொடுக்குற. நீ போய் யோபு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் அவனை ஜீவனை மாத்திரம் என்ன பண்ணாத? தொடாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பிசாசை தோற்கடிச்சிட்டார். கல்வாரி சிலுவையில் பிசாசுடைய தலையை நசுக்கி நமக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுத்துட்டார் பாருங்க. ஸோ நீங்கள் பழைய ஏற்பாட்டின்படி நடக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. நாமெல்லாம் எதை பெற்றிருக்கிறோம்? பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ராமன் சொல்லாமா? அல்லேலூயா. பிள்ளை என்கிற அதிகாரம், சுயாதீனம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். முன்பு ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் நாம் ஜெயத்தை பெறக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நீ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய முழங்கால் படிட்டு செபிக்கும் பொழுதும், மற்ற நேரங்களிலும் பிரச்சனை வரும் பொழுதும், போராட்டங்கள் வரும் பொழுதும் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற நபர்களாக இருக்க வேண்டும். பயந்து ஓடக்கூடாது.
நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் பாருங்கள். பயந்து ஓடக்கூடிய நபர்கள் அல்ல, எதிர்த்து நிற்கக்கூடிய நபர்கள். அப்படி தான் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம் பாருங்கள். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இவன் எப்போ அறிக்கை பண்ணானோ, தாவீது அறிக்கை பண்ண உடனே கர்த்தருடைய வார்த்தை புறப்படுது பாருங்கள். நீங்கள் கூட கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது செய்வீர்கள் என்று சொன்னால் உடனே என்ன செய்யுங்க? அறிக்கை செய்து விட்டு விடுவது நல்லது. அப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வரும். அப்புறம் பாருங்கள், நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை சொல்லு, அதில் ஒன்று என்ன பண்ணட்டும் செய்யட்டோன்னு சொல்கிறார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? 3 காரியம். ஒன்று என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். 3 காரியத்தை சொல்கிறாரு. அதில் ஒன்று என்ன பண்ணு, நீ தேர்ந்தெடு. இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று என்னது? 7 வருஷம் பஞ்சம் வரணுமா, அல்லது 3 மாதம் உன் சத்துருக்கள் உம்மை எப்படி பின்தொடர்ந்து ஓட விட வேண்டுமா, அல்லது 3 மாதம் கொள்ளை நோய் வரணுமா? நீங்கள்னா எதை செலக்ட் பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. இதில் 3ஐயும் எதில் செலக்ட் பண்ணுவீங்க? 7 வருஷம் பஞ்சம் உண்டாகட்டும், இல்லை 3 மாதம் என்னை எதிரிகள் துரத்தட்டும் நான் ஓடுறேன், இல்லை 3 மாதம் கொள்ளை நோய் வரட்டும், எதை செலக்ட் பண்ணுவீங்க? ஜாய்ஸ் சொல்லு, எதை செலக்ட் பண்ணுவேன்? எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லை? வாசிக்கலாமா மறுபடியும்? அல்லது தாவீதினிடத்தில் வந்து முன்னாடி இருந்தே வாசி. இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் அப்படின்னு சொல்கிறான். என்னை அனுப்பியிருக்கிறார் ஆண்டவர், இந்த 3 காரியத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும், நான் என்ன போய் சொல்லணும் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி கேட்கிறார். வாசிங்க. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். பாருங்க, இது கொடிய இடுக்கண். 3 காரியமும் எப்போ ஏற்பட்டது? சாதாரணமானது இல்லை. அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தால் பரவாயில்லை இல்லை, ஆனால் 3 விஷயமே கொடுமையான ஒரு விஷயந்தான் இல்லை. 3ம் இடுக்கண். அவர் என்ன சொல்கிறாரு? இடுக்கண். ஆனாலும் கர்த்தருடைய கையில் நான் விழுவேன், ஆனால் மனுஷனுடைய கையில் என்ன பண்ண மாட்டேன், விழ மாட்டேன். பாருங்கள் அவருடைய இருதயம் எப்படி இருந்தது. அவர் பாவம் செஞ்சுருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி, அவரை கர்த்தரை விட்டு என்ன செய்யலை, பின் வாங்கவே இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஆண்டவரை விட்டு மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, பின் வாங்கவே கூடாது. ஆமேன். எது நடந்தாலும் பரவாயில்லை, மரணமே நேரிட்டாலும் பரவாயில்லை, கர்த்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது, பின் வாங்கவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் எப்பேற்பட்ட பிரச்சனையை நீங்கள் அனுபவித்தாலும் பரவாயில்லை, கடைசியில் உங்களுக்காக என்ன வச்சிருக்கிறார் கர்த்தர்? என்ன வச்சிருக்கிறாரு? நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த இம்மைக்காகன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கர்த்தரை விட்டு போனீங்கன்னா இங்கே நல்லா தான் இருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நான் யாரையும் சபிக்கவும் விரும்பலை. ஆனால் பரலோக ராஜ்யம் போவீங்களான்னா கண்டிப்பாக போக மாட்டீங்க, 100% போக மாட்டீங்க.
எதுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எதுக்கு தேவனை ஆராதிக்கிறோம்? சீஷர்கள் கேட்டது போல் எல்லாவற்றை விட்டு உம்மை பின்தொடர்ந்தோமே, கடைசியில் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னம்மா கிடைக்கும்? நமக்கு 10 ரூபா கொடுத்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம 100 மடங்கு ஆசீர்வச்சிருவார். 100 ரூபாய் கிடைக்கும் அல்லது 1000 ரூபாய். இல்லை, நான் 10% தசம்பாக கொடுத்தேன், காணி கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், எனக்கு இவ்வளோ கிடைக்கும், அதுக்கா? இல்லை. அல்லேலூயா. என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், இல்லைன்னு நான் சொல்லலை. நம்ம கர்த்தருக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோவும் கர்த்தர் நமக்கு அதை திருப்பி கொடுக்காமல் விட மாட்டார், அவர் வைத்து கொள்ள மாட்டார், இல்லை? ஆனால் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு சொல்லுங்களேன்? என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதில் போக உங்களுக்கு ஆசையா இல்லையா? இல்லை, தேவன் வரும் பொழுது 2 கூட்டம் பிரிக்கப்படும் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன வேதம் என்ன சொல்லுது? இடதுபுறம், நம்ம இடதுபுறம் இருப்போமா அல்லது வலதுபுறம் இருப்போமா? வலதுபுறம் இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க? பரலோக ராஜ்யம். இடதுபுறம் இருக்கிறவங்க நரகம். தேவனுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்தாலும் நம்மை தேவனுக்கு நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது சரியானதாய் இருக்காது. புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லை, அதெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் அதை வாங்கி ஒன்றும் எல்ஐசி பில்டிங் ஒன்றும் கட்ட போகிறதில்லை. தேவன் நம்மை எதற்காக முன்குறித்திருக்கிறார்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக. ஆமென். அதான் யோவான் 20:30 என்ன சொல்லுது? வாசிங்க. யோவான் 20:30 என்ன சொல்லுகிறது? புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. பாருங்க, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமாம். விசுவாசித்த உடனே எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும், விசுவாசித்த உடனே நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறின உடனே எனக்கு பெரிய வீடு வேணும், இது வேணும், அது வேணுன்றதுக்காக தேவன் படைக்கலை. என்ன வேண்டும்? விசுவாசித்து அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமாம். ஸோ அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இங்கே தாவீதுக்கு ஒரு பெரிய இடுக்கண் உண்டானது. ஆனாலும் மனுஷுடைய கரங்களில் நான் என்ன பண்ண மாட்டேன்? விழ மாட்டேன். ஆமென். வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பேர்செபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார். இப்போ எதை தாவீது எதிர்பார்த்தாரு? கொள்ளை நோய். இப்போ கொள்ளை நோய் அதை தான் இங்கே நாம் சொல்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் விழுந்து விடுறோம். ஆமென். எதில் விழுந்துடுறோம்? கர்த்தருடைய. ஏன்னா பஞ்சம் வந்ததுன்னா 7 மாதம் இல்லை, எதிரி வந்தான்னா மனுஷனுடைய கரத்தில் விழுந்துருவோம் இல்லை. இது ரெண்டையும் அவர் அவாய்ட் பண்ணிட்டார். 7 மாதத்தையும் பஞ்சத்தை அவாய்ட் பண்ணிட்டார். நான் மனுஷனுடைய கரத்தில் என்ன பண்ண மாட்டேன்? விழ மாட்டேன். எதிரி துரத்த வேண்டாம். 3வது இருக்கிற ஆப்ஷன் என்ன? கொள்ளை நோய். அதை தான் அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். இப்போ கொள்ளை நோய் வந்தது. வந்து என்னாச்சு? இப்போது எத்தனை பேர் செத்து போனாங்களா? 70,000 பேர். கோவிட்-19 வந்தது. எத்தனை பேர்மா செத்து போனாங்க? யாராவது தெரியுமா? யாராவது அந்த டேட்டா வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். யார் கரெக்டாக சொல்கிறீங்க? எனக்கு தெரியாது, அதான் சொல்கிறேன். எத்தனை ஆயிரம் பேர் செத்து போனாங்க? தெரில. நெட்டில் போட்டு பாரு.
ஆனால் இங்கே இப்போ இருக்கிற ஜனத்தொகை அதிகம். ஆனால் தாவீதுடைய காலத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க? 8 லட்சம் பேர். யூதா 5 லட்சம். மொத்தம் எத்தனை பேர்? 13 லட்சம். இப்போ எத்தனை பேர் இறந்துட்டாங்க? 70,000 பேர் இறந்துருக்கிறாங்க. ஆமென், லேலூயா. அப்போனா எவ்வளோ ஒரு 70,000 பேர் இறந்துருக்குறாங்கன்னா 13 லட்சம் பேரில் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அந்த 13 லட்சம் பேர் எப்பேற்பட்டவங்க? நன்றாய் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியங்க, நல்ல இராணுவ திறமை பெற்ற ஆண்கள்ன்று சொல்லி நான் நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாசிங்க, தொடர்ந்து நான் வாசிக்கிறேருங்க. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வானாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். இப்போ தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சு? பயங்கரமான பாரமாயிடுச்சு. ஏன்னா தாவீது தானே ராஜா இல்லையா? 70,000 பேர் செத்து போகிறாங்களே. இப்போது அந்த தூதனை ஆண்டவரும் பார்க்குறாரு, நிறுத்து, மனஸ்தாபப்படுறாரு. இப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மனஸ்தாபப்பட்டு நிறுத்து என்று சொல்கிறார். சங்கரிக்கிற தூதனை பார்த்து, அதுக்கு ஒரு தூதன் இருக்கிறான், சங்கரிக்கிறதுக்கும் தூதன் இருக்கிறான், ஆசீர்வதிக்கிறதுக்கும் தூதன் இருக்கிறான், உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கும் தூதன் இருக்கிறான். ஆமென். தேவனிடத்தில் எல்லா தூதர்களும் ரெடியாக இருக்காங்க. தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு தூதன், தேவனுடைய இராணுவத்திற்கு ஒரு தூதன், அப்புறம் தேவனுடைய செய்திகளை கொண்டு போவதற்கு தூதர்கள். ஆமென். உண்மையா இல்லையா? மிகாயேல் என்ன தூதன்? சண்டையிடுகிற இராணுவ தூதன். அப்புறம் காப்ரியேல் யார்? மெசேஞ்சர், செய்திகளை அனுப்புகிற தூதனுக்கு தலைவன். ஆனால் இந்த ஆராதிக்கிற தூதன் தான் என்ன பண்ணிட்டான்? லூசிஃபர். அவன் தான் என்ன பண்ணிட்டான்? விழுந்து பிசாசா மாறிட்டான். ஆனாலும் ஆராதிக்கிற தூதர்கள் 1/3 பங்கு விழுந்தாங்க, 2 பங்கு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 2 பங்கு விட கர்த்தர் நம்மை அதிகமாக இன்றைக்கு பூமியில் மனுஷர்களை உண்டாக்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? இன்றைக்கு எல்லாரும் நாம் சேர்ந்து யாரை ஆராதிக்கிறோம்? தேவனை ஆராதித்து கொண்டிருக்கோம். நல்லா கவனிங்க. இப்போது அந்த தூதனை தாவீதும் பார்க்குறார். தூதனை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் தாவீதுக்கு அந்த கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். இப்போ தாவீது பார்க்குறாரு, அந்த தூதனை பார்த்து, நான் தானே பாவம் செஞ்சேன், இல்லை நான் தானே தண்டனை அனுபவிக்கணும், இந்த ஆடுகள் என்ன செய்தது, இல்லை இந்த ஆடுகள் என்ன செய்தது சொல்லி மறுபடியுமாக விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த தண்டனை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருக்கட்டும், ஜனங்களுக்கு விரோதமாய் அல்ல என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போது அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் மறுபடியும் வரான். அவனை நோக்கி, நீ போய் எபூசியனாகிய அர்வானாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்தினுடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அர்வனா ஏறிட்டு பார்த்து, அர்வனான்றது அந்த ஒரு பிளேஸ், ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானத்திற்கு வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது சொல்கிறாரு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றார்.
தாவீது ராஜாவே போகிறார். அப்போ சொல்கிறாரு, நீர் வர்றதுக்கு நீயே வரணும் இல்லை, ஒரு ராஜா வராருன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டாம், அதில் ஒரு காலத்தை உன்னிடத்திலிருந்து நான் கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ தூதன் சொல்கிறாரு, நீ பலிபீடத்தை கட்டு, இந்த வாதை என்ன பண்ணிடும், நின்று விடும். பாருங்கள், பலிபீடத்திற்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது தெரியுமா? அது சாதாரண விஷயம் அல்ல. தேவனுக்காக பலி செலுத்துகிறது மிக 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 முக்கியம். அன்று செலுத்தின தகன பலி, சர்வாங்க தகன பலி, அப்புறம் இல்லை சர்வாங்க தகன பலி இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன பலி தெரியுமா? ஸ்தோத்திர பலி. பாருங்கள் எவ்வளோ எளிது. நீங்கள் யாரும் ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து பலி செலுத்தி அதை அக்கினியில் போட்டு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அப்படி சொன்னால் யாரும் வாரம் வரமாட்டீங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை அவனுடைய பாவ நிவர்த்திக்கு என்ன பண்ணணும், வந்து பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். ஆனால் இப்போ பாருங்கள், கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவரே தன்னை பலியாய் செலுத்தி, அந்த பலியை நாம் செலுத்த விடாமல் தடுத்து, அவரே தன்னை தியாக பலியாக கல்வாரி சிலுவையில் தன்னைத்தானே செலுத்தி, இப்போ நாம் என்ன செலுத்தினா போதுமானது? ஸ்தோத்திர பலி. ஆமென், அல்லேலூயா. அவரை துதிக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இது சகல பாவங்களையும் நீக்கும், சகல வாதைகளையும் நீக்கும். ஆமென். வாசிங்க, தொடர்ந்து நான் வாசிப்போம். பாருங்க, ராஜாவாகிய வாசித்துட்டா ராஜா அர்வனாவை பார்த்து, இல்லை 22, அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி, அர்வனா ராஜ யோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு, அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்றார். பாருங்க, இந்த களத்தை மட்டும் கொடுக்கல. அந்த அர்வனா என்ன பண்ணிட்டான்? மாடு இருக்குது, அப்புறம் விறகு இருக்குது, உருளைகள் இருக்குது, நுகத்தடிகள் இருக்குது, எல்லாவற்றையும் ராஜ யோக்கியமாய், ஒரு ராஜாவுக்கு யோக்கியமாய் என்ன என்ன கொடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் அவன் கொடுத்தான். அல்லேலூயா. ஒன்றையும் அவன் என்ன பண்ணலை, ஒழித்து வைக்கவில்லை. ராஜா எவ்வளோ மரியாதையாக வந்து கேட்டார் பாருங்க. அவன் ராஜ யோக்கியமாக எல்லாவற்றையும் கொடுத்தான். நல்லா ஞாபகம் வச்சிங்க, நம்முடைய ராஜா யார்? இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜா. அவருக்கு நாம் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? யோக்கியமாய் செலுத்த வேண்டும். இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னது? நமக்கு ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. நம்மிடத்தில் என்ன கேட்குறாரு? அவர் என்ன கேட்குறாரு? நம்மை கேட்குறார். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனையை கேட்கிறார், நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். நாம் யோக்கியமாய் கொடுக்கணுமா, கொடுக்கூடாதா? அல்லேலூயா. கொடுக்க வேண்டும். நம்மையே கர்த்தருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அது யோக்கியமான காரியம். அயோக்கியத்தை செய்யக்கூடாது. இல்லை, வெளியே எங்கே வேணால் செய்யலாம். ஆனால் தேவனுடைய காரியத்தில் என்ன செய்யக்கூடாது? அயோக்கியத்தனமான காரியங்களை செய்யக்கூடாது. யோக்கியமான காரியங்களை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க. ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி, தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைவெள்ளிக்கு கொண்டான். பாருங்க, இப்போ இவன் இலவசமாய் கொடுக்குறான். ஆனால் தாவீது என்ன பண்ணலத? இலவசமாய் நான் வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, அதை கர்த்தருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு தகன பலிபீடத்தை கட்ட போகிறேன். அது இலவசமாக எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவன் எல்லாவற்றிற்கும் என்ன செய்தானங்க?
50 மாடு எல்லாம் சேர்த்து என்ன பண்ணிட்டான், 50 சேக்கல் நிறைய வெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்ட. ஒரு ஆமென் சொல்லாமல் எல்லாரும் அல்லேலூயா. இப்போ தாவீது அந்த இடத்தை கொண்டு மாடுகளை கொண்டு விலை கொடுத்து வாங்கி அங்கே தேவனுக்காக ஒரு என்ன பலிபீடத்தை கட்டினா, சர்வாங்க தகன பலி சமாதான பலி எல்லாம் செலுத்தின பிறகு தேவனுடைய வாதை நின்று போனார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் சமாதானம் ஆயிட்டார். முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேல் மேலே கோபப்பட்டார். ஆனால் இப்போ தாவீதை கொண்டு என்ன செஞ்சார், பலிபீடத்தை கட்டி அதில் பலிகளை செலுத்தின உடனே கர்த்தர் சமாதானம் ஆயிட்டார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற மதத்தினர் இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு வித்தியாசமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இல்லை. இந்த பலிபீடம் கட்டுறது, மாடு ஆடு பலி செலுத்துறது இல்லை, ரத்தத்தை ஊற்றுறது, நல்ல பேண்டு வாசிக்கிறது, இதை பண்ணுறது, கூட்டமாக கூடுறது பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஜோதி சொல்கிறாங்க இல்லையா, நெருப்பு ஏற்றுறது, ஜனம் கூடுதா இல்லையா அங்கே. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட காரியம். விளங்குதா உங்களுக்கு? ஆனால் அதையெல்லாம் நாம் ஏன் செய்யறதில்லை அப்படின்னா, தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லு, அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை. அப்படி நாம் இப்போ தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. முன்பு பலி செலுத்தப்படவில்லை, முன்பு பாவத்துக்குண்டான நிவாரணம் இல்லை. ஆனால் இப்பொழுது இயேசு அந்த நிவாரணத்தை செலுத்தி முடித்ததுனாலே நாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கு செய்கிற எல்லாமே பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்டவைகள். அதை தான் பாரம்பரியமாக அல்லது ஜென்மமாக என்ன பண்ணுறாங்க, தலைமுறையாக அவங்களாம் செஞ்சது. அந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை செய்ய வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அதையெல்லாம் தேவன் நிறைவேற்றி முடிச்சிட்டார். இப்போ நாம் செலுத்த வேண்டிய பலி ஸ்தோத்திர பலி. ஆமென். அதை கூட வாயை திறந்து சொல்ல முடியலன்னா கர்த்தர் வாதை தான் அனுப்புவார், வேறு வழி கிடையாது. ஏடா பாஸ்டர் சபிக்கிறார், கவலைப்படாது, வாதையெல்லாம் அனுப்ப மாட்டார், உங்களை மறுபடியும் துதிக்க வைப்பார். ஆமென் அல்லேலூயா. ஆராதிக்கணும் தேவனை. என்ன செய்யணும்? ஆராதிக்கிற இடம் தான் இதுதான். இப்போ ஆல்டர். இது என்னது? இது என்னது? பலிபீடம், புல்பிட். இதுக்கு பேர் என்னது? புல்பிட். விளங்குதா உங்களுக்கு? இதுதான் என்னது? பலிபீடம். அதனால தான் சில சபைகளில் மேலே ஏறாதீங்க, இங்கே யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஆசாரியர்கள் தவிர போதகர்கள் தவிர இது மேலே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, காலை கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பியெல்லாம் போட்டு அதை சேஃப்டி பண்ணிவிடுவாங்க. இங்கே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுனால இது பலிபீடமாக கருதப்படுகிறது. ஆமென் அல்லேலூயா. ஸோ நம்முடைய குடும்பத்திற்கு வர பிரச்சனை போராட்டம் எல்லாம் நீங்கணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் என்ன பலி செலுத்தணும்? ஸ்தோத்திர பலி, தேவனை ஆராதிக்கிற பலி. அப்போ தேவன் பார்த்து சமாதானமாகி உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நீக்கி விடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதிலிருந்து நாம் நம்ம கற்றுக்கொண்டோம்? என்ன கற்றுக்கொண்டோம்? தேவன் கோபப்படுவார் இல்லை? உண்மைதான். அதுக்குண்டான நிவாரணத்தையும் தேவன் செய்ய சொல்லுவார். ஆமென். நமக்காக தூதர்களை அனுப்புவார். ஆமென். செய்தி சொல்கிறதுக்கும் தூதன் வருவான், அழிக்கிறதுக்கும் தூதன் வருவான். ஞாபகம் வச்சுங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கும் தூதன் வருவான்.
தேவன் யாரை அனுப்புகிறாரோ அவங்க வருவாங்க. ஆமென். நாம் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். தாவீதை போல மனம் திரும்ப வேண்டும். தேவனிடத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிச்சயமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஒரு